நம்ம கிட்ட இருந்ததானங்க கொடுப்போம், நம்ம கிட்ட இருந்தா யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஆனா அவங்க உற்றார் உறவினர், உன் நண்பர்கள் எல்லாம் குழியில இருக்கிறாங்க. உன் சொந்தக்காரங்க எல்லாம் எங்க இருக்க, பட்டுக்குழியில இருக்கிறாங்க, தண்ணீர் இல்லாத கிணற்றில் இருக்கிறாங்க. சகரால் எழுதப்பட்டிருக்கிறது, உன் ரத்தம் பந்தம் சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, உறவு வேணும் உறவு வேண்டும் என்று சொந்தத்தில் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, உன் உறவு எல்லாம் தண்ணீர் இல்லாத கிணற்றிலே அகப்பட்டிருக்கிறார்களே, நீ இரக்கத்தை காட்ட மாட்டாயா? இயேசுவை நீ சொல்ல மாட்டாயா? உன் மேல் விழுந்த கடமை அல்லவா? வாலிப நாட்கள் முதல் இந்த நாள் வரைக்கும்ங்க நான் ஏசப்பா பத்தி சொல்லணும், நானே பேசிக்கொண்டே இருப்பேங்க. வாழ்வோ சாவோ, ஆமென், ஹல்லேலூயா. துக்கமோ கலக்கமோ, ஆமென், எது இருந்தாலும் இயேசு இருக்கிறார். ஆமென். ஆதலால் என் ஜீவனுக்கு அவர் பலனா இருக்கிறார். ஏன் மட்டும் எனக்கு வெளிச்சமா, எனக்கும் என் குடும்பத்திற்கும் அவர் நல்லவராயிருக்கிறார். ஆதலால் இயேசுவை ஹோல்ட் பண்ணிக்குங்க, ஏசப்பாவை ஹோல்ட் பண்ணிக்குங்க. அவர்